SK Productions மற்றும் KJR Studios கோட்டப்பாடி ஜே ராஜேஷ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் டாக்டர் அக்டோபர் 9 முதல். ஃபெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா? Celebrate this festive season with Adayar Anand Bhavan Sweets and Snacks. Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. For admissions, apply online. Good evening. This is a very personal note that I want to tell our dear Prime Minister, Shri Modi ji. This is an appeal to the central government and the state government. I am Sudha Chandran, an actress and dancer by profession, who has danced with an artificial limb and created history and made my country feel very proud of me. But every time that I go on my professional visits, each time I am stopped at the airport, and when I request them at the security to the CISF officers that please do an ETD test for my artificial limb, they still want me to remove my artificial limb and show it to them. Is it humanly possible, Modi ji? Is this what our country is talking about? Is it the respect that a woman gives another woman in our society? I request you, it's my humble request to you, Modi ji, that please, like you give a senior citizen a card to say that he is a senior citizen, I want the central government and the state government to go hand in glove and give a certificate or probably a small a chain which says that we are specially challenged, so that we can easily go out through the security. I hope you will consider this request of mine. I, being a true Indian, stand by all the protocols that the CISF wants me to go through, but it's very disheartening. It's very humiliating at times when I am told to show my artificial limb or remove my artificial limb. I hope this request reaches you, my dear Prime Minister Modi ji, because I know for sure that you will definitely take action. Thanking you so much and looking for an early reply or an early action from the central government. Thank you so much. ஐயா பிக் பாஸ்ல வந்து உங்களை இந்த சீசன்லயே வந்து உங்களை கூப்பிட்டாங்களா? ஆமாமா, நான் அவங்க தான் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நான் போகல அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன காரணம்? எப்படியா கூப்பிட்டா போகாம இருப்பாங்க? கூப்பிட்டா உடனே போயிருவீங்க? கூப்பிட்டா போயிடலாம். கூப்பிட்டதுனால தான் நீ போனேன். கூப்பிடலன்னா போயிருக்க மாட்டேன். இப்போ இருக்க கண்டஸ்டன்ட் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாரு? இப்போ இருக்கிற பிக் பாஸ் நான் பார்த்ததே இல்லைங்க. பார்க்கல, விளம்பரம் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஓகே, மற்றபடி ஒரு எபிசோடு கூட. போன பிக் பாஸ்லாம் வந்து பிக் பாஸ் பத்தி ஒரு 4 இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்களே? ஆமாம், அதில் வந்து நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சிங்க. அன்னைக்கு நான் அப்படி தான் சொன்னேன், பிக் பாஸ் பார்க்கல அப்படின்னு. நீங்களே வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி என்னை பிக் பாஸ் பார்க்க விட்டு பழக்கப்படுத்தி விட்டு என் பொழப்ப கேவலப்படுத்தி இப்படி பண்ணிவிட்டு திருப்பி இந்த பிக் பாஸ் வேற பார்க்கலன்னு கேட்குறீங்க. பார்க்கல, உங்களோட இன்டராக்ட் பண்றதுக்காக வந்து ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு பேக் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரோல் போயிட்டு இல்ல இன்ட்ரோ கொடுத்துவா. யார் எனக்கு தெரிஞ்சதா? வந்துட்டா மே ஐ கம் வாங்க. எல்லா சினிமாலயும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்ல. அவரே தான். இல்ல. டிசிலாம் கலந்து விழுந்துகிட்டு இருக்கு. அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். ஏங்க இவ்வளவு நேரம் கேமரா முன்னாடி நின்று அலங்கரிச்சு கொண்டாந்து நிக்க வச்சுட்டு சரி இவரை பார்த்தா யாருக்கு தெரியும்? இவரை பார்த்தா சோத்துக்கே கஷ்டப்படுற டீராஜின்ற மாதிரி தெரியுது. யாஸ் உங்களுக்கு என்ன வேணும்? ஃபேன்சிலிஸ் காம்படிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. வேற யாராவது வந்துட்டாங்களா கூட? தனியா வந்துருக்கு. கூட்டு வருவன் தான் கேங்ஸ்டர், சோலோ வருவன் தான் மான்ஸ்டர். நீங்க என்ன ஆச்சு இப்போ? உங்களுக்கு என்ன வேணும் சார்? நீங்க தமிழ்ல எப்ப சார் பண்ண மாட்டீங்க? பவர்ஃபுல் பீப்புள் கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். அந்த படத்துல இருக்கிற பஞ்சு டேலாக் பூரா எழுதி வச்சிருக்கேன். நான் சொல்றது கேட்டு வெறும் பஞ்சு மட்டும் தான் சொல்லுவீங்களா? எங்க இருந்து வர்றீங்க? ஆந்திரா. ஆந்திரால எங்க இருந்து வர்றீங்க? ரேணிகுண்டாவா? சாரி, மைசூர். நீங்க அது கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் தானே வரீங்க? அது கடப்பா தானே? அது கேஜிஎஃப் மைசூர். அது தாண்டி வேற விட்டுங்க சார். அடுத்து என்ன படம் சார் பண்றீங்க? கேஜிஎஃப் 2 தான். கேஜிஎஃப் 2. அதுக்கப்புறம் கேஜிஎஃப் 3. உங்களா அசிஸ்டன்ட். இப்போ இந்த பிபி கேம் தெரியுமா உங்களுக்கு? வாங்கிட்டு வந்து நான் தான் ஆந்திரால இருந்து. பிக் பாஸ் பாக்குறீங்களா சார் நீங்க? அதே பிக் பாஸ். ஊருங்க ஊருங்க சார். நான் ஒரு ஊரும்போது ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, அது தப்பா பதில் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை உங்க காதலே வச்சு காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். சரி, இப்ப பாருங்க. இப்ப இது எடுத்து ஊதுங்க.
நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேஜிஎஃப் படத்துல உங்க பேர் என்னங்க? வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், அது ஓ நெஞ்சில் இருக்கக்கூடாது, எதுல இருக்கிற நெஞ்சில் இருக்கணும். நான் என்ன கேட்டேன், என்ன சொல்றீங்க? கேஜிஎஃப் படத்துல உங்க பேர் என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ரொம்ப பிடித்திருந்தால் ஷேர் பண்ணவும், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணவும், என்னை திட்டுன்னு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ல உங்களுக்கு தெரிவிக்கும். அது போக சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இதுல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மணி ஆட்டவும்.